சரி, இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன்ல நம்ம இப்போ எக்ஸசைஸ் 6.7ல பார்க்கலாம்ப்பா இந்த வீடியோவில். அதில் மொத்தம் 3 டைப் நான் பேர் வச்சிருக்கிறேன்ப்பா. நான் வித்தியாசமான முறையில் போட்டிருப்பேன். எங்கள் புக்கில் டோட்டலாக வித்தியாசமான முறையில் இருக்குது. ஓகேவா? கொஞ்சம் இதை அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ என்னை ஃபாலோ பண்ணுறேங்க, இல்லை புக்கை பார்க்குறேன்னா பாருங்கள், இல்லை உங்கள் சார் நடத்தினாப்புல ஃபாலோ பண்ணாலும் ஓகே. ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம 6.7 இதில் மொத்தம் 10 சம் இருக்குதுப்பா. எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 6.7ல் 7 சம்மும், எக்ஸாம்பிளில் ஒரு 3 சம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? 3 சம்ஸா என்னென்ன 43 ஒன்று 44 ஒன்று 2 எக்ஸாம்பிள் தான்ப்பா இருக்குது. ஓகே, அப்படின்னா மொத்தம் 9 சம் தான்ப்பா இருக்குது டோட்டலாக. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியான எக்ஸசைஸ்ப்பா. அதுக்கு இந்த ஒரு 3 ஃபார்முலாஸ் நான் எழுதி போடுறேன்ப்பா. 3னா டைப் 1, டைப் 2, டைப் 3 நான் சொல்கிறேன். 3 டைப்ஸ். உள்ளுக்கு 2 ஃபார்முலா வரும். வெக்டர் ஒன்று, கார்ட்டீசியன் ஃபார்ம் ஒன்று, அப்புறம் இன்னொன்று நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன். அந்த வெக்டர்லேயே 2 டைப் பிரிக்கணும். சொல்றது மொத்தம் 3 வரும். 9 ஃபார்முலா வருதுப்பா. ஓகேவா? 9 ஃபார்முலா, 9 சம் இருக்குதுப்பா. இதுலேருந்து ஒரு 5 மார்க்கு உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 6.6 சாப்டர்லேயே முக்கியமானதுன்னா இந்த எக்ஸசைஸ் தான். 5 மார்க்கில் முக்கியமானது. ரொம்ப ஈஸியானது. 9ஐயும் ஞாபகம் வச்சு எழுதிக்கலாம். ஃபார்முலாஸ் எல்லாம் நீ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1 மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். சரி, அந்த அடிப்படையில் ஃபர்ஸ்ட் டைப் 1 நான் பேர் வச்சிருக்கிறேன்ப்பா. 1 பாயிண்ட், ஒரு பாசிங் த்ரூ த பாயிண்ட் கொடுத்துருப்பாங்கப்பா. என்ற புள்ளி வழியாக செல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு புள்ளி ஒன்று கொடுத்துருப்பாங்க, பாயிண்ட். ஓகேவா? அடுத்தபடியா 2 வெக்டர்ஸ். அந்த 2 வெக்டர் வந்து பேரலல் வெக்டரா கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா பெர்பெண்டிகுலர் டு த பிளேன், பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா கூட கொடுத்துருக்கலாம். அந்த வார்த்தைகள் இருக்கும் இந்த இடத்துல. வார்த்தைகள் பாசிங் த்ரோ த பாயிண்ட். ஓகேவா? அந்த வார்த்தைகள் இருக்கும், பாசிங் த்ரோ. அதுல இருந்து நம்ம பாயிண்ட் எடுத்துக்கணும். என்ற புள்ளி வழி செல்கிறது அப்படின்னு தமிழ் மீடியத்தில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 2 வெக்டர்ஸ் எப்படி இருக்குன்னா பேரலல் டு, கொஸ்டின்ல இந்த வார்த்தைகள் இருக்கு, பேரலல் டு ஏ லைன், பேரலல் டு த லைன், அல்லது ஏ லைன், ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, அது 2 லைன் கொடுப்பாங்க. எப்படி இருக்கு லைன் ஃபார்மேட் நல்லா பார்த்துக்கோங்க. லைன்லயே நம்ம முன்னாடி 6.45 பார்த்துருக்குறோம். எப்படி இருக்கு லைன் ஈக்குவேஷன்? 2 டைப் இருக்குது. வெக்டர் ஈக்குவேஷன் டைப்ல இருக்குது, அப்புறம் கார்ட்டீசியன் ஃபார்ம் டைப்ல இருக்குது. வெக்டர்ல லைன் ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் எஸ் இன்ட்டு யூ வெக்டர்னு இருக்கலாம். அல்லது கார்ட்டீசியன் வடிவத்தில் எக்ஸ் மைனஸ் x1 by L equal to y minus y1 by M equal to z minus z1 by N. இந்த டைப்லையும் இருக்கலாம்ப்பா. மேலே இருக்கிறது பாயிண்ட்ஸ், ஆனால் நம்ம லைன்ல இருந்து வெக்டர் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். மேலே இருக்கிறது லைனு, கீழே இருக்கிறது வெக்டர்னுடைய ஐஜேகேனுடைய கோஎஃபிஷியன்ட் தான் LMN அப்படின்னு நான் நடத்திட்டு வருவேன்ப்பா. உங்கள் புக்கில் வந்து இதை கீழே B1, B2, B3 அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? கொஞ்சம் அது மாதிரி பேர் வச்சிருப்பாங்க முன்னாடி எக்ஸசைஸ் புக் படி, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பேரலல் டு எ லைன், அதுல இருந்து நல்லா பார்த்துங்க. ஏ வெக்டர் எஸ்க்கு எஸ் கொடுக்கலாம், டி கொடுக்கலாம், லேம்டா கூட கொடுக்கலாம்பா. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத நீ வெக்டரா எடுத்துக்கணும், பேரலல் வெக்டர். ஓகேவா? அல்லது இன்னொரு விதமா இது மாதிரி 2 கொடுத்துருப்பாங்க, பேரலல் டு த லைன்ஸ்னு கொடுப்பாங்க. ஏன்னா 2 வெக்டர்ஸ் வருதுல கொஸ்டின், நல்லா பார்த்துங்க. ஒன்னுக்கு தான் நான் எழுதினேன், ஒரு லைன் இப்படி இருக்குன்னு சொன்னேன். 2 வெக்டர்ஸ்னா u அண்ட் v அப்படின்னு எடுத்துக்கணும். ரெண்டுமே uv ரெண்டுமே எடுத்துக்கணும்ப்பா. 1.2 வெக்டர்ஸ். எக்ஸசைஸ் 6.7ல டைப் 1ங்கிறது நம்ம எதை பார்க்குறோமோ ஒரு பாயிண்ட், ஒரு பாசிங் த்ரூ த பாயிண்ட் கொடுத்துருப்பாங்கப்பா. அதை ஏ வெக்டர்னு நாம் தான் பேர் வச்சுக்கோணும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டினை படித்து நம்ம அது ஏ வெக்டர், அது பாயிண்டாக கூட கொடுத்துருப்பாங்க, கமா போட்டு கூட கொடுப்பாங்கப்பா. நம்ம ஏ வெக்டரா மாற்றி எழுத தெரியணும் அந்த பாயிண்டை. கொஸ்டினில் கிவன் அப்படின்னு சொல்லி ஏ வெக்டர்னு எடுத்து எழுத தெரியணும். அப்புறம் 2 வெக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வெக்டரை நாம் என்னன்னு பேர் வைப்போம்? யூ வெக்டர், வி வெக்டர்னு பேர் வச்சுக்கலாம். ஓகேவா? 2 வெக்டர். அது எப்படி இருக்குது, அந்த வெக்டர் எப்படி நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரலல் டு த லைன்ஸ் அப்படின்னு சொல்லி இது ஒன்று, இன்னொரு லைன் இந்த இடத்துல A1 U, அப்புறம் அண்ட் இன்னொன்று கொடுத்துருப்பாங்கப்பா, ஆர் வெக்டர் ஈக்குவல் டு A2 வெக்டர் பிளஸ் டிவி வெக்டர். இதுல இருந்து யூவியே எடுத்துக்கோணும் அப்படின்னு புரிஞ்சிருக்கணும். பேரலல்னாவே வெக்டரை மட்டும் எடுத்துக்கோணும். அதே மாதிரி இது ஒன்று L1 M1 N1 கொடுத்துருப்பாங்க. இன்னொரு பாயிண்ட் வேற விதமா இன்னொன்று எப்படி கொடுத்துருப்பாங்க, அண்டு
x minus x2 by L2, y minus y2 by M2, z minus z2 by N2. இதில் அந்த கீழ்ப்பக்கம் இருக்கிறதாம்பா வெக்டர், இது u வெக்டர்னு எடுத்துக்கோணும். இந்த வடிவத்தில் கொடுத்துருந்தோம். இதை செகண்ட் லைன்ல இருந்து இதை b வெக்டர்னு எடுத்துக்கோணும். இது மாதிரி வெக்டர் ஃபார்ம், கார்ட்டீசியன் ஃபார்ம் ரெண்டு இருக்குதுப்பா. இந்த ரெண்டு ஃபார்மெட்ல எப்படி கொடுத்தாலும் எப்படி எடுத்துக்கோணும். பேரலல்னா வெக்டரை மட்டும் எடுத்துக்கோணும். பேரலா பெர்பெண்டிகுலரா அப்படிங்கிறதெல்லாம் எது காமிக்கு? வெக்டர் தான் முடிவுண்டு. பாயிண்ட்டுங்கிறது ஒன்லி அ பாயிண்ட். மேல் பக்கம் இருப்பது பாயிண்ட், கீழ்ப்பக்கம் இருப்பது தான் டைரக்ஷனை காமிக்கும் அப்படிங்கிறத தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ இது பேரலல்ங்கிற வார்த்தை கொடுத்தானா இது மாதிரி லைன்ஸ் கொடுப்பாங்க பார்த்துக்குங்க. இல்லை பேரலல் டு எ லைன், ஒரு லைன் கூட கொடுக்கலாம், கொஞ்சம் பார்த்துக்கோணும். இந்த இடத்துல ரெண்டு கொடுக்குறங்காட்டி இந்த சென்டென்ஸ் பேரலல் டு த லைன்ஸ்னு போட்டுக்கலாம், டே போட்டுக்குங்க. ஓகேவா? சரி, கரெக்டாக பார்த்துங்க. அடுத்து பெர்பெண்டிகுலர் டு த பிளேன். நல்லா இந்த வார்த்தைகள் ஜாலங்களை பார்த்துக்குங்க. பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் அப்படின்னு கொடுத்தானா எந்த வடிவத்தில் கொடுத்துருப்பான்னு தெரியுமா? LX + MY + NZ = Q. இந்த வடிவத்தில் கொடுத்துருப்பாங்க. LX + MY + NZ = Q. ஓகேவா? அப்படின்னா இதுல வரக்கூடிய LMN தான்ப்பா வெக்டர். நல்லா பாத்துங்க. இதே பெர்பெண்டிகுலர் டு த பிளேன்ஸ்னு சொல்லி ரெண்டு கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோ. அப்ப இது L1 M1 N1 = Q1 அண்டுன்னு போட்டு இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா எப்பவுமே இந்த பேரலல் பெர்பெண்டிகுலர்னா அதுல இருந்து வெக்டரை மட்டும் நீ எடுத்துக்க வேண்டும் அப்படின்னு தெளிவா ஞாபகத்தில் வச்சுக்கோ. பேரலல் பெர்பெண்டிகுலர்னு வந்தால் ஒன்லி நீ எதை மட்டும் எடுத்துக்கோணும்? வெக்டரை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோணும். பிளேனுடைய வடிவம் இப்படி இருக்கும்பா. அல்லது வெக்டர் ஃபார்மேட்லேயே பிளேனை கொடுக்கலாம். 6.6ல் நம்ம பார்த்தோம் எப்படி இருக்கு. R வெக்டர் டாட் N வெக்டர் = Q. இந்த வடிவத்தில் கூட கொஸ்டின்ல கொடுப்பாங்கப்பா. பிளேன் ஈக்குவேஷன் இந்த வடிவத்தில் கூட இருக்கலாம். அப்படின்னா நீ இந்த N வெக்டர் தான் நீ U வெக்டர்னு எடுத்துக்கோணும். ஓகேவா? அந்த N வெக்டர் இருந்து எடுத்துக்கோணும். அது எப்படின்னு சொல்றேன். இதே மாதிரி ரெண்டு பிளேன்ஸ் கொடுத்துருந்தானா இது N1 இது Q1. ஓகேவா? அண்டு இப்படி போட்டு கொடுப்பாங்க. கொஸ்டின் இந்த ஃபார்மேட்ல கொடுத்துருப்பாங்கப்பா. இது மாதிரி ரெண்டு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த N1 U வெக்டர்னு நீ எடுத்துக்க வேண்டியதான், N2 B வெக்டர்னு எடுத்துக்கோணும் அப்படின்னு நீ கரெக்டாக புரிஞ்சுக்கோணும்ப்பா. பிளேன்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தானா பெர்பெண்டிகுலர் டு த பிளேன்ஸ்ன்னு ரெண்டு கொடுத்துருந்தானா இப்படி எடுத்துக்கோணும். பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் மட்டும் கொடுத்துருந்தானா ஏதோ U வெக்டர் அல்லது V வெக்டர் மட்டும் பேர் நாம் பார்த்து பேர் வச்சுக்கலாம். ஓகேப்பா, இது கொஸ்டின்ல கண்டுபிடிக்கிறது இப்படி இதை பார்க்கணும்ப்பா. மெயின் வார்த்தை இது புரிஞ்சாதான் நீ கொஸ்டின் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதோ ஒரு டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நீ கண்டுபிடிக்க தெரிஞ்சுன்னா போதும், ஃபார்முலாவை எடுத்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும், வேலை முடிஞ்சது. சரி, பேரலல் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன். பெர்பெண்டிகுலருங்கிற வேர்டு பிளேனுக்கு தான்ப்பா கொடுப்பாங்க. பேரலல் அப்படிங்கிற வேர்டு லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைன்ஸ் தான் பேரலாக இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோ. ஓகேவா? இது பாயிண்ட்னா பாசிங் த்ரூ த பாயிண்ட்ங்கிற வேர்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கலாம், இன்னொரு இடத்துல இருந்து பாயிண்ட் எடுக்கலாம். எப்படி இருக்கு தெரியுமா கொஸ்டின்ல? அந்த வார்த்தை ஜாலங்களை கரெக்டா ஞாபகம் வைக்கணும்ப்பா. நீ கண்டுபிடிக்கிறதுல அது முக்கியமான ஒரு விஷயம். இந்த கொஸ்டினை படிச்சு நீ 1.2 வெக்டரா எந்த டைப்பை சேர்ந்ததுன்னு இதை நீ கொஸ்டினை படிச்சு பார்த்து நீ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, வாங்க. அடுத்தது இன்னொரு பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? எப்படி சென்டென்ஸ் கொடுப்பாங்க தெரியுமா கொஸ்டின்ல? இப்போ பார்த்துங்க. கண்டைனிங், கண்டெய்னர் லாரி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கண்டெய்னர் லாரி, அது மாதிரி கண்டைனிங் த லைன் அல்லது கண்டைனிங் த லைன் அப்படிங்கிற அந்த வேர்டு இருக்கலாம். லைன்னாவே ரெண்டு டைப் இருக்குதுன்னு நான் பார்த்துருக்குறோம். இங்கே இப்படியும் கொடுக்கலாம், இப்படி இந்த வடிவத்துலையும் கொடுத்துருக்கலாம். லைன்னாவே இது மாதிரி வடிவங்கள் முன்னாடி எக்ஸசைஸில் பார்த்துருக்குறோம். இதை தெரிஞ்சுக்குங்க. இந்த வடிவம் தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் அதனுடைய உருவம். லைனுடைய உருவம் ஈக்குவேஷன் டைப்ல வெக்டர் வடிவம் இப்படி இருக்கும், கார்ட்டீசியன் வடிவம் இப்படி இருக்கும். பிளேன்னாவே இந்த ரெண்டு ஃபார்மெட்ல தான் இருக்கும். ஓகேவா? சரி, அது மாதிரி கண்டெய்னிங் த லைன் அப்படின்னா நல்லா பார்த்துக்குங்க. R வெக்டர் = A வெக்டர் பிளஸ் SU வெக்டர் அல்லது SV வெக்டர் அல்லது TU வெக்டர் அல்லது TB வெக்டர்னு கூட வைக்கலாம்ப்பா, தப்பு இல்லை. இப்படி இருக்கு.
இப்போ இதில் இந்த பாயிண்டையும் நீ எடுத்துக்கணும். இது பாயிண்ட்னு உங்களுக்கு தெரியும்ப்பா, முன்னாடி எக்ஸசைஸில் பார்த்துருக்குறோம். இது வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம், பேரலல் வெக்டர். இப்போ இந்த யூ வெக்டரையும் எடுத்துக்கணும், ஏ வெக்டரையும் எடுத்துக்கணும். கண்டெய்னிங்னா பாயிண்டையும் எடுத்துக்கணும், வெக்டரையும் எடுத்துக்கணும். ஓகேவா? இது முக்கியமான பாயிண்ட். கண்டெய்னிங்னா தான் பாயிண்டே எடுத்துக்கணும், வெக்டரையும் எடுத்துக்கணும். இது மாதிரி பேரலல் டு த லைன், பேரலல் டு த லைன் அப்படின்னு கொடுத்தானா வெக்டரை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். சொல்றது புரிஞ்சுதா? தெளிவா ஞாபகம் வச்சுங்க எதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. இது புரிஞ்சாதான்பா நீ கொஸ்டின்ல எடுத்து எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்றதா வேலை மிச்சம். லைன்லயே இன்னொரு ஃபார்மேட் இருக்குது, கார்ட்டீசியன் ஃபார்ம். எப்படி இருக்கு? x minus x1 by L equal to y minus y1 by M equal to z minus z1 by N. இப்படி கொடுத்தாங்கன்னா அந்த மேல் இருக்குது பாரு, ஃபார்முலா படி மைனஸ் இருக்குமா, அதை நல்லா பார்த்துக்கோணும். இந்த இடத்துல பிளஸ்ன்னு கொடுத்தா மைனஸ் ஆஃப் மைனஸ் நீ எடுத்துக்கணும். x1 y1 z1 எடுத்துக்கொள்ள வேண்டும், கீழ்ப்பக்கம் இருப்பதை வெக்டராக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. மேல இருக்கிறதையும் எடுத்துக்கணும். கண்டெய்னிங்னா ரெண்டுமே இருக்குது, உள்ள கண்டெய்ன் பண்ணி இருக்குது. பாயிண்ட்டும் எடுத்துக்கணும், வெக்டரையும் எடுத்துக்கணுங்கிறத தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோ. கண்டெய்னிங் அப்படிங்கிற வேர்டு இருந்தால் கண்டெய்னர் லாரியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவாங்க. ஓகேவா? காரு பைக்கு எல்லாத்தையும் ஒன்றா தூக்கி போட்டு கொண்டு போவாங்க. அது மாதிரி கண்டெய்னிங்னா எல்லாமே இருக்குது. ஏன் ரோட்டோரம் நீ நின்றுட்டு இருந்தீங்கன்னா கூட தூக்கி உள்ளுக்கு போட்டு போயிடுவாங்க, தூக்கிட்டு போய் ஹைதராபாத்லேயும் பாம்பேலேயும் விற்றுட்டு போயிடுவாங்க. கண்டெய்னிங் கண்டெய்னர் லாரி. கண்டெய்னிங் த லைன்னா பாயிண்ட்டும் எடுத்துக்கோணும், வெக்டரையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிப்பா, இப்போ டைப் 1 ஃபார்முலாவுக்கு போகலாம். இப்போ நான் கொஸ்டின்ல எப்படி எல்லாம் எந்த வார்த்தையில கேட்டிருப்பாங்க, எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன், அதுலேருந்து எப்படி எடுத்துக்கோணுங்கிறத சொன்னேன். இப்போ A1.2 வெக்டர் யூ வெக்டர் வி வெக்டர்னு எடுத்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி சொன்னேன். இப்போ ஃபார்முலா டைப் 1க்கு போகலாம். இப்போதான் இப்போ ஃபார்முலா எழுதி போடுறேன். வெக்டர் ஈக்குவேஷன். வெக்டர் ஈக்குவேஷன் அதுல பேராமெட்ரிக் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் எழுதுறோம்ப்பா. பேராமெட்ரிக் ஃபார்ம் வெக்டர் ஈக்குவேஷன் பேராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா 1.2 வெக்டர். நல்லா இதை தான் ஞாபகம் வைக்கணும்ப்பா, மக்கப் பண்ணணும். ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஒரு பாயிண்ட் அப்படின்னா 1 இன்ட்டு ஏ வெக்டர் பிளஸ் எஸ்ங்கிற பேராமீட்டர்ப்பா, ஸ்மால் எஸ் யூ வெக்டர் பிளஸ் பி வெக்டர். இந்த ரெண்டு வெக்டரையும் கண்டுபிடிச்சு ஒரு பாயிண்ட் அப்படியே முன்னாடி போட்டுக்கிறீங்க, பிளஸ் எஸ் இன்ட்டு யூ வெக்டர் பிளஸ் டி இன்ட்டு வி வெக்டர். கொஸ்டின்லேருந்து இந்த வெக்டர் 1.2 வெக்டர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும்ப்பா, அவ்வளோதான். வேர் இங்கு எஸ் கமா டி ஆர் ஸ்கேலார் அல்லது பேராமீட்டர், கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. மாறிலிகள், ஒரு கான்ஸ்டன்ட் பா, மாறாத ஒரு மதிப்பு. ஓகேவா? இது பேராமெட்ரிக் ஃபார்ம்பா. நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் இருக்குதுல, அது எப்படி எழுதணும் அப்படின்னா, நீ கார்ட்டீசியன் ஃபார்ம் எழுதிட்டு நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் எழுதினீங்கன்னா உனக்கு ஈஸியாக புரியும்ப்பா. அதனால நான் கார்ட்டீசியன் ஃபார்ம் ஃபார்முலா சொல்கிறேன், அப்புறம் அதை தொடர்ந்து நாம் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் எழுதலாம். நீ மக்கப் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. சரிப்பா, இந்த ஃபார்முலா ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது கார்ட்டீசியன் ஃபார்ம், காரு டி சிஎன் ஃபார்ம் அல்லது ஈக்குவேஷன் சொல்லலாம்ப்பா. கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரி, எப்படி வரு? நல்லா இதை மக்கப் பண்ணணும்ப்பா. கொஸ்டின்ல இந்த ரெண்டையும் தான் கேட்பாங்க, வெக்டர் அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம்னு. கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன். சரி, இங்க பாத்துக்கு, நல்லா பாத்துக்கு, ஒரு பாயிண்ட் தான்ப்பா இருக்குது. x1 y1 z1 தான் வைப்போம். அப்படின்னா அந்த பாயிண்ட் இங்க பாத்துக்கு அப்படி கழிச்சுக்கோணும். x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1. அப்புறம் இந்த ரெண்டு வெக்டர் இருக்குதுல்ல, அந்த வெக்டர்ல இருந்து எதெல்லாம் வரும் நமக்கு? L1 M1 N1 L2 M2 N2 இப்படிதான் எடுப்போம். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோ. இது மாதிரி வெக்டர்னா 2 வெக்டர்னா எப்பவுமே வெக்டரோட ஐஜேகேனுடைய கோஎஃபிஷியன்ட் தான் LMNல தான் எடுத்துக்குவோம். உங்க புக்ல வேற மாதிரி எடுப்பாங்க. நான் சொல்றது இது மாதிரி L1 M1 N1 L2 M2 N2ன்னு ரெண்டு வெக்டர் பேர் வச்சு எடுத்தீங்கன்னா அதை இங்க கீழே போட்டு போகணும்ப்பா. இது வெக்டர் L1 M1 N1 L2 M2 N2.
இந்த x1 y1 z1ங்கிறது பாயிண்ட்ப்பா, அந்த ஏல இருந்து எடுத்துக்கோணும். u வெக்டர்ல இருந்தும் v வெக்டர்ல இருந்து அடுத்தடுத்த ரோல போட்டுக்கிறீங்க. ஓகேவா? இதான் கார்ட்டீசியன் ஃபார்ம். இதை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணிட்டே வரணும். கொஸ்டின் இந்த x1 y1லாம் நம்பர்ல கொடுத்துருப்பாங்க, எடுத்து அப்ளை பண்ணி சால்வ் பண்ணா முடிஞ்சது. சரிப்பா, இப்போ இதை பார்த்து நீ நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் எழுதிடலாம். அதை மூணாவதா நான் எழுதி போடுறேன் புக்ல, அது ரெண்டாவதா தான் கொடுத்துருப்பாங்க. நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் என்ன வரும் தெரியுமா? ரொம்ப ஈஸிப்பா, ஆல்ரெடி முன்னாடி எக்ஸசைஸ்ல பார்த்துருக்குறோம். பாரு, இந்த ஏ வெக்டர் வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்கப்பா. ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ஆல்ரெடி போன 6.5ல பார்த்துருக்குறோம்ப்பா. அது மாதிரி தான் இங்கே பண்ணுறோம். மறுபடியும் இந்த யூ வெக்டர் வி வெக்டர் இருக்குதுல, இந்த ரெண்டை என்ன பண்ணணும்னா, அது என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னையா பண்ணானுங்கோ, ஃபார்முலாவே காணாமே. இந்த யூ வெக்டர் வி வெக்டர் ரெண்டையுமே நீ கிராஸ் பண்ணி டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கணும்ப்பா. அதாவது யூ வெக்டர் கிராஸ் வி வெக்டர் ஈக்குவல் டு 0. இதில் இருக்குதுல அதே தான், அங்கே வரும் எக்ஸ் மைனஸ் x1 ஒய் மைனஸ் y1 z மைனஸ் z1 இருக்குதுல, அதான் ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் குறிக்குதுப்பா அந்த லைனை. அப்புறம் யூ வெக்டர் கிராஸ் வி வெக்டருங்கிறது இந்த ரெண்டையுமே நீ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஐஜேகேல வரும். அதை என்ன பண்ணணும், டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கணும்னு சொல்றாங்கப்பா. ஓகேவா? இதுல இருந்து லெஸ் பண்ணினா வரத இதோட இது ரெண்டையுமே கிராஸ் பண்ணினா ஐஜேகேல ஆன்சர் வரும். அந்த ரெண்டையுமே டாட் ப்ராடக்ட் பண்ணினா உனக்கு இது மாதிரி பேராமீட்டர் இல்லாம எழுதக்கூடியதான்ப்பா. பேராமீட்டர் இல்லாம எழுதக்கூடிய வெக்டர் ஈக்குவேஷனை தான் நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறாங்க. இந்த பேராமீட்டர் வந்து இருக்காது, எஸ் டி 2r ஸ்கேலார்னு சொல்றோம்ல, அந்த ரெண்டு ஸ்கேலார் தான் இன்னொரு நேம்ல பேராமீட்டர்னு அழைப்பாங்க. இல்லைன்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேராமீட்டர் இந்த எஸ்டி இது வந்து இல்லாம எழுதுற ஈக்குவேஷன் தான்ப்பா இது. இதுல வராது, எஸ்டி யூஸ் பண்ண மாட்டோம். வெக்டர் ஈக்குவேஷன் தான், ஆனா இதுல நாம பேராமீட்டர் யூஸ் பண்ண மாட்டோங்கிறது புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த கார்ட்டீசியனுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்குதுப்பா, ஒரு ஒற்றுமை இருக்குது. ஓகேவா? அது என்ன ஒற்றுமை தெரியுமா? இது டாட் ப்ராடக்ட், கிராஸ்ல இருந்து டாட்டுக்கு மாத்தி இருக்காங்கப்பா. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணா இது எதுக்கு சமம்? பாக்ஸ் ப்ராடக்ட் இதுக்கு சமம்ப்பா. ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கமா யூ வெக்டர் கமா வி வெக்டர், இதுதான் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இது இருக்குதுல இந்த ஈக்குவேஷன், இதை இப்படியும் எழுதலாம், தெரிஞ்சுக்கங்க. இப்படி எழுதலாம், பாக்ஸ் ப்ராடக்ட் போட்டு எழுதினாலும் இந்த டிட்டர்மினன்ட் போட்டு எழுதினாலும் ஒண்ணுதான், தெரிஞ்சுக்கங்க. சரிப்பா, டைப் 1க்கு வெக்டர் ஈக்குவேஷன்ல ரெண்டு இருக்குதுப்பா. இதான் நீ மக்கப் பண்ணணும். அது கீழே இருக்கிறது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். வெக்டர் ஃபார்ம் பேராமெட்ரிக் ஃபார்ம்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் எஸ்யூ வெக்டர் பிளஸ் டிவி வெக்டர். கொஸ்டின் வந்து ஏ வெக்டர் வி வெக்டர் யூ வெக்டர் இந்த மூணையும் கண்டுபிடிச்சு இதுல பிராக்கெட் போட்டு எழுதினீங்கன்னா முடிஞ்சதுப்பா, அவ்வளவுதான். அதுக்கு உனக்கு 2 மார்க். அடுத்து கார்ட்டீசியன் ஃபார்ம்னு போட்டு ஏ வெக்டர்ல இருந்து x1 y1 z1 எடுத்து எழுதி L1 M1 N1 L2 M2 N2 போட்டு இது டிட்டர்மெண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணினா அதுக்கு ரிமைனிங் 2 மார்க் கிடைக்கும்ப்பா. கிவன் எழுதுறதுக்கு உனக்கு அதுக்கே உனக்கு 2 மார்க் வந்துடும். 1.5 மார்க் கொடுப்பாங்க. அதுக்கு ஃபைனல் ஆன்சருக்கு உனக்கு அதுக்கு ஒரு 1/2 மார்க்னு பிரிப்பாங்க. கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க, ரொம்ப ஈஸி. சரிப்பா, அந்த ஃபார்முலாக்களை நீ ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா போதும். இந்த ஹெட்டிங் வச்சு ஞாபகம் வச்சுக்கோ, ஈஸியாக சம் போடலாம். சரி, இது டைப் 1 பா. டைப் 2 போலாமா? டைப் 2ல பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுப்பா, 2 பாயிண்ட்ஸ். அப்படின்னா அதை என்னென்னு பேர் வச்சுக்கலாம், ஏ வெக்டர் கமா பி வெக்டர்னு பேர் வச்சுக்கிறீங்க. 2 பாயிண்ட்ஸ் கமா 1 வெக்டர். வெக்டர்ல ஒன்று கம்யூனிட்டிங்கப்பா, ஒரு வெக்டர் தான் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா அந்த ஒரு வெக்டர் என்னன்னு பேர் வச்சுக்கலாம், யூ வெக்டர் அல்லது பி வெக்டர்னு நீ பேர் வைக்கலாம்.
2 பாயிண்ட்ஸ், அதாவது a of x1 y1 z1 b of x2 y2 z2 இப்படியும் கூட பாயிண்ட் கொடுக்கலாம்ப்பா, தெரிஞ்சுங்க. ஒன் வெக்டரை அது பேரலல் அல்லது பெர்பெண்டிகுலர்ங்கிற வேர்டு போட்டு கொடுத்துருப்பாங்கப்பா, இல்லை தனியாக கூட வெக்டர் பேரலல் வெக்டர் அப்படின்னு தனியாக டைரெக்டாக கூட கொடுக்கலாம். ஓகேவா, கொஞ்சம் பார்த்துக்கோணும், கரெக்டாக எடுத்துக்கோணும். சரி, இப்போ இதுக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் வெக்டர் ஈக்குவேஷன், இதில் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்குது, பேராமெட்ரிக் ஃபார்ம். பேராமெட்ரிக் ஃபார்ம்னா எப்படி எழுதணும், ஆர் வெக்டர் ஈக்குவல் டு, நல்லா இது கவனிக்கணும்ப்பா, 2 பாயிண்ட் வருது இந்த இடத்துல, இதுதான் மெயின். நான் தெளிவாக சொல்கிறேன், தெளிவாக பார்த்துக்குங்க. 2 பாயிண்ட் போனதில் ஒரு பாயிண்ட் வந்தாங்காட்டி இந்த ஃப்ரண்டில் 1 இன்ட்டு ஏ வெக்டர்னு போட்டோம், முன்னாடி 1 இருக்குது. இங்கே நல்லா பார்த்துங்க, இது மாதிரி 2 பாயிண்ட் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா, அதே மாதிரி எழுதுங்க. ஏ வெக்டர் ப்ளஸ் 1 இன்ட்டு ஏ வெக்டர். இந்த இடத்துல எஸ் போட்டீங்கன்னா இங்கே 2 பாயிண்ட்ஸ் இருக்குதுப்பா, இங்கே ஆனால் ஒரு வெக்டர் தான் கொடுக்குறாங்க, அது லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இந்த 2 பாயிண்ட்ல இருந்து எஸ்ஸுக்கு பக்கத்தில் எப்பவுமே வெக்டரா தான் எழுதணும்ப்பா, பேராமீட்டர் தான் வச்சிருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா பி வெக்டர்ல இருந்து ஏ வெக்டரை லெஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி லெஸ் பண்ணும்போது நமக்கு வெக்டர் கிடைச்சிரும்ப்பா, 11th நமக்கு தெரிஞ்சுக்கணும். பிளஸ் டி இன்ட்டு யூன்னு பேர் வச்சிங்கன்னா யூ போட்டுக்கலாம், 1 வெக்டருக்கு வின்னு பேர் வச்சிங்கன்னா வி போட்டுக்கலாம், இல்லை வேற ஏதாச்சும் பி வெக்டர் அப்படின்னு பேர் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட போட்டுக்கலாம், உங்கள் புக்கில் வச்சாப்புல. நான் யூனே வச்சுக்கிறேன்ப்பா. இது மாதிரி எழுதணும்ப்பா, எப்பவுமே எஸ்ஸுக்கு பக்கத்தில் ஒரு வெக்டர் தான் வரணும். இது மாதிரி வெக்டர் வரலைன்னா வெக்டரா மாற்றணும்ப்பா, அந்த 2 பாயிண்ட் லெஸ் பண்ணினா மாற்றிக்கலான்னு தெரியும். சார் இப்படி லெஸ் பண்ணி தான் ஆகணுமாங்க சார் அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஃபார்மெட் இருக்குதுப்பா, இதுக்கு ஈக்குவலான ஃபார்மெட். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு, இது 2 பாயிண்ட் கொடுத்தா ஏ வெக்டர் பிளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டர் பிளஸ் டி யூ வெக்டர். இந்த மாதிரி போட்டுட்டு இங்கே பாரு எஸ், இது ஒரு பேராமீட்டர் தானே, பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் வந்ததுன்னா அது முன்னாடி இது மாதிரி லெஸ் பண்ணிக்கோ. இந்த பாயிண்ட்டுக்கு 1 இருக்குது முன்னாடி, இதுக்கு எஸ் இருக்குது, அதனால 1 மைனஸ் எஸ் இன்ட்டு ஏ வெக்டர் பிளஸ் எஸ்பி வெக்டர் பிளஸ் டியூ வெக்டர் அல்லது டிவி வெக்டர்னு போடலாம், தப்பு இல்லை. இப்படி எழுதுனா இது 2 ஃபார்மெட் இருக்குதுப்பா, தெரிஞ்சுங்க. 2ல் எது வேணா நீ எழுதலாம், இது 2ல் எது வேணா நீ எழுதலாம்ப்பா. நான் ரெக்கமெண்ட் பண்றது இந்த செகண்டா இருக்கிறதா ரெக்கமெண்ட் பண்ணுவேன், கொஞ்சம் ஈஸியா இருக்கு. பாயிண்ட் வந்தா முன்னாடியே அதனோட இது லேமடான்னு வச்சீங்கன்னா இங்க 1 மைனஸ் லேமடான்னு போட்டுக்கோணும். சொல்றது புரியுதா, இது மியூன்னு இந்த இடத்துல நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்க்கு பதிலாக 1 மைனஸ் மியூ இன்ட்டு ஏ வெக்டர்னு எழுதிக்கணும்ப்பா. எஸ் தான் போடணும் இல்லை, எஸ்டி எல்லாம் ஸ்கேலார் பேராமீட்டர்னு சொல்றாங்க, அதான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படிங்கிறாங்க இதோட எழுதுறது. ஓகே, அடுத்தது நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். கார்டீசியன் ஃபார்ம் எழுதுனா நான் பேராமெட்ரிக் ஈஸியாக நீ டைரெக்டாக ஆன்சர் எழுதும்போது சம்மில் ஈஸியாக இருக்கும்ப்பா, நீ ஞாபகம் வைக்கும்போது இப்படியே எழுதிக்கும். நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா போன சம்மில் சொன்னாப்புல தான், இந்த ஏ வெக்டர் வந்து இந்த ஃபார்மெட்டில் எழுதினீங்கன்னா தான் இந்த நான் பேராமெட்ரிக் எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும்ப்பா. ஏன்னா இதில் எழுதினீங்கன்னா 1 மைனஸ் எஸ் இருக்கிறங்காட்டி சரி வராது. இதில் எழுதினீங்கன்னா இந்த ஏ வெக்டர் போன சம்மாட்டவே ஆர் வெக்டர் அப்படியே வச்சுக்கோ, அந்த ஏ வெக்டர் இந்த கொண்டு வந்துக்கோ, இப்படி மைனஸாக வரும். அப்புறம் இந்த எஸ்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறத அதையும் டிக்கு பக்கத்தில் இருக்க இந்த 2 வெக்டரையும் என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணி டாட் பண்ணிக்கணும்ப்பா. பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் யூ வெக்டர், இது 2ஐயும் கிராஸ் பண்ணி அப்புறம் டாட் ப்ராடக்ட் பண்ணி ஈக்குவல் டு 0க்கு சமம் தான் நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். இது வந்து இந்த ஃபார்மெட் தெரிஞ்சாதான் இப்படி நீ எழுதுறதுக்கு வசதியா இருக்கு, நான் பேராமெட்ரிக் இந்த ஃபார்மெட். சரி, இப்போ அடுத்து கார்டீசியன் ஃபார்ம். கார்டீசியன் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதலாம். டிட்டர்மெண்ட் போட்டு நல்லா பார்த்துக்கணும். இதில் 2 பாயிண்ட்ஸ் வருதுப்பா, x1 x2 அப்படின்னாலாம் வருது. அப்படின்னா அங்கே பார்த்துக்கோ, எக்ஸ் மைனஸ் x1 ஒய் மைனஸ் y1 z மைனஸ் z1, இது ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தானா இப்படி எழுதுவோம். இப்போ 2 பாயிண்ட் கொடுத்தங்காட்டி அடுத்த ரோ வந்து என்ன ஆகுதுன்னா லெஸ் பண்ணிக்கணும். இப்போ அந்த பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் போடுறோம்ல, அது மாதிரி இங்கே x2 மைனஸ் x1 பி வெக்டரில் கோஎஃபிஷியன்ட் ஐ கோஎஃபிஷியன்ட் மைனஸ் ஜே வெக்டர், அடுத்தது ஏ வெக்டருடைய ஐ கேப்னுடைய கோஎஃபிஷியன்டால லெஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஜே கேப்புக்கு
y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1. அதே மாதிரி இன்னொரு வெக்டர் மட்டும் இருக்குதுப்பா, அதை LMNன்னு போட்டுக்கிட்டீங்கன்னா போதும், ஈக்குவல் டு 0. 1 பாயிண்ட் கொடுத்தா ஒரு ரோ மட்டும் இது மாதிரி வரும்பா, கீழே L1 M1 N1 வரும். இது மாதிரி 2 பாயிண்ட் வந்தால் 2 ரோல இது மாதிரி லெஸ் பண்ணணும். ஒரே ஒரு வெக்டரை LMN எடுத்துக்கலாம். ஓகேவா, யூஓ விஓ நீ பேர் வச்சுக்கலாம், LMN. இந்த ஃபார்முலா கான்செப்ட் ஞாபகம் இருக்கணும்ப்பா. வெக்டர் ஈக்குவேஷன் 2 டைப்ல எழுதலாம். இதுல 2 பாயிண்ட்ஸ் வருதுல, அதில் நான் பேராமெட்ரிக் ஒன்று எழுதலாம். இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான்ப்பா உங்க புக்ல ஆன்சரா கொடுப்பாங்க. ஆனா கீ ஆன்சர்ல ரெண்டும் கொடுத்துருப்பாங்க. இப்படி எழுதினாலும் மார்க் கொடு, இப்படி எழுதினாலும் கொடுன்னு இருப்பாங்க. நீ எது எழுதினாலும் ரைட் தான். சரிப்பா, தேர்ட் டைப். டைப் 3 என்னவா இருக்கு, போன அசம்பிளியே பார்த்தோம். டைப் 3 பாயிண்ட்ஸ். த்ரீ நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா, 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ். அதை என்னென்னு பேர் வச்சுக்கலாம். போன சம்ல இதுல வெக்டரே வராதுப்பா, மூணுமே அதே தான், ஏ வெக்டர், பி வெக்டர் அண்ட் சி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்படின்னா பாயிண்ட்ஸ் எப்படி இருந்திருக்கு, a of x1 y1 z1, b of x2 y2 z2, c of x3 y3 z3 இப்படியும் கூட கொடுப்பாங்கப்பா, தெரிஞ்சுக்கங்க. இப்போ இது மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு ஐஜேகே போட்டு எழுதினீங்கன்னா அதான் ஏ வெக்டருப்பா. பி வெக்டருக்கு இது மாதிரி செகண்ட் பாயிண்ட், தேர்டு பாயிண்ட், ஐஜேகே இதெல்லாம் போட்டு எழுதினீங்கன்னா உனக்கு வெக்டரா மாற்றி எழுத தெரியும். சரிப்பா, அதில் ஃபர்ஸ்ட் வெக்டர் ஈக்குவேஷன். வெக்டர் ஈக்குவேஷன் அதில் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன், பேராமெட்ரிக் ஃபார்ம் வடிவம் எப்படி இருக்கு பேராமெட்ரிக் ஃபார்மு, ஆர் வெக்டர் ஈக்குவல் டு, இதில் 2 இருக்குதுப்பா பேராமெட்ரிக்கில், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. 1 மைனஸ் எஸ் மைனஸ் டி, இங்கே மூணுமே பாயிண்டாக போச்சு, எஸ்ஸுக்கு பக்கத்தில் எல்லாமே பாயிண்ட் தான் வரப்போகுது. இப்படி போட்டால் ஏ வெக்டர் பிளஸ் எஸ்பி வெக்டர் பிளஸ் டிசி வெக்டர், வேர் எஸ் கமா டி ஆர் ஸ்கேலார்ஸ், எனி ஸ்கேலார். ஓகேவா, அல்லது இன்னொரு வடிவம் இருக்குதுப்பா. இதுலயே என்ன பண்ணலாம், இந்த 1 மைனஸ் எஸ் மைனஸ் டி போடாம எழுதுனீங்கன்னா இங்க கழிக்கணும்ப்பா, லெஸ் பண்றோன்னு. அதாவது இப்படி ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் எஸ் இன்ட்டு பிளஸ் டி இன்ட்டுன்னு இந்த மாதிரி லெஸ் பண்றோன்னு. இதுதான் நீ கொஞ்சம் கவனமா ஞாபகம் வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறீங்க. ஓகேவா, இந்த இடம், இந்த இதான் முக்கியமான இடம். நமக்கு என்ன வரும் தெரியுமா, ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். போன சம்பளம் வந்து அப்படியே வந்துரும்ப்பா. இங்க டிக்கு பக்கத்துல என்ன வரும் தெரியுமா, சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். எல்லாமே 7 தான் கழிக்கும். பேராமெட்ரிக் ஃபார்ம்லயே 2 இருக்குதுப்பா, இப்படியும் எழுதலாம் இப்படியும் எழுதலாம். இந்த எஸ் டி இதனுடைய இதை வந்து இங்க முன்னாடி லெஸ் பண்ணிக்கிறீங்க, கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சரிப்பா, நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் இந்த வடிவத்தில் இருந்ததுன்னா நீ ஈஸியாக எழுதிடுவேன். இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணி இதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்து வச்சு டாட் ப்ராடக்ட் பண்ணுறோன்னு. அதான்ப்பா நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். எப்படி வரும், ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர், இதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டேன்ப்பா, டாட் பண்ணுறோன்னு இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி, அதாவது பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் பண்ணி டாட் பண்ணணும்ப்பா, மறந்துடாதீங்க. சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் இது மாதிரி லெஸ் பண்ணும்போது வெக்டரா கன்வெர்ட் ஆயிரும்ப்பா. ஓகே, அடுத்து செகண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம். கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் சொல்றாங்க புக்ல. சரி, இந்த கார்ட்டீசியன் ஃபார்ம் எப்படி இருக்கு, 2 லைன் போட்டு ஈக்குவல் டு 0 போடணும். இதுல எத்தனை பாயிண்ட்ஸ் வருது, 3மே பாயிண்ட்ஸ், 3 ரோவுமே லெஸ் பண்ணி போடணும் இது மாதிரி. ஓகேவா, இப்போ பாரு, ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் தான் இப்படி எழுதுறோம், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன், ஒய் மைனஸ் ஒய் ஒன், இசட் மைனஸ் இசட் ஒன்.
பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர்னா இங்க வர ஏ வெக்டர் கழிச்சிருக்கிற x1 y1 z1 அது மாதிரி இங்க பி வெக்டர் என்ன வரும் x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1. அதே மாதிரி சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர்னா x3 மைனஸ் x1 y3 மைனஸ் y1 z3 மைனஸ் z1. அவ்வளவுதான்ப்பா. இது மாதிரி 3 பாயிண்ட்ஸ் வந்தா 3 ரோவும் இது மாதிரி லெஸ் பண்றாப்ல வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கப்பா. இந்த 3 ஃபார்முலாவை படிச்சு பாரு, ரொம்ப ஈஸியா இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த நான் பேராமெட்ரிக்ல இருந்து தான் நான் இது கார்ட்டீசியன் ஃபார்மே எழுதுறேன். கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்ங்கிறது நீ இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் போட்டு எழுதுறதுக்கு சமம்பா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது மாதிரி பாக்ஸ் ப்ராடக்ட் போட்டு ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கமா சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 0வுக்கு சமம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்ங்கிறதுமே இதை வந்து இப்படி கார்ட்டீசியன் ஃபார்ம்னு சொல்றாங்க. ஓகேவா? கொஞ்சம் தெரிஞ்சுக்கப்பா. கேட்டா இது ரெண்டும் ஒண்ணுதான். இந்த நான் பேராமெட்ரிக்கும் கார்ட்டீசியன் ஃபார்மும் சேம் ஒரே வேல்யூ தான்ப்பா கொடுக்கு. எக்ஸ்பேண்ட் பண்ணா சேம் ஒரே வேல்யூ தான் கொடுக்கு. வெக்டர்னாவே பேராமெட்ரிக் ஃபார்ம் தான் ஐஜேகேல ஆன்சர் வரும். நான் பேராமெட்ரிக்னாவே உனக்கு இதெல்லாம் போட்டு வேல்யூ போட்டேன்னா உனக்கு என்ன வரும்? டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஒரு ஸ்கேலார் வேல்யூ தான் வரும். சரிப்பா. சம் ஒன்று பார்த்தா உனக்கு புரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு சம் போடலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் 6.7ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படிச்சோன்னே உனக்கு புரிஞ்சுக்கணும்ப்பா என்ன கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 டைப்ல 1.2 வெக்டரா 2.1 வெக்டரா 3 பாயிண்ட்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்குறானோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். வாங்க கண்டுபிடிக்கலாமா? கொஸ்டின் படிச்சோன்னே இது இந்த எக்ஸசைஸ் தான் 5 மார்க் ஒன்று கம்பல்சரி கேட்பாங்க உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட்ல இந்த 6th சாப்டர்ல. மிக முக்கியமானது. சரி பாருங்க. ஃபைண்ட் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம், அதாவது கார்ட்டீசியன் ஃபார்ம் தெரிஞ்சா கூட எழுதலாம். ஓகேவா? ஏன்னா கார்ட்டீசியன் ஃபார்ம் நீ கண்டுபிடிச்சினா கூட நான் பேராமெட்ரிக் எழுதி விட்டுறலாம் ஈஸியா. அது எப்படின்னு சொல்றேன். கார்ட்டீசியன் ஃபார்ம் கேட்டிருக்கிறாங்க. பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னா இது ஏ வெக்டர் கொடுத்துட்டாங்க, ஒரு பாயிண்ட் x1 y1 z1 கொடுத்துட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. அடுத்து அண்டு parallel டு த ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்படின்னா பேரலல்னாவே வெக்டர் மட்டும் எடுத்துக்கணும், பாயிண்ட்ஸை பார்க்க கூடாது அப்படிங்கிறது மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா எது ஃபர்ஸ்ட் கொடுத்ததா இது யூ வெக்டர் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். இது பி வெக்டர் மேல இருக்கதை நீ பார்க்கவே வேண்டியதில்லை. அப்படின்னா கிவன் அப்படின்னு சொல்லி போட்டு இதுக்கு ஐஜேகே போட்டு எழுதி யூ வெக்டர்னு பேர் வைக்கிறேன். எக்ஸாம் பேப்பர்ல இது மாதிரி கொஸ்டின் நம்பர் போட்டு சொல்யூஷன் கிவன் அப்படின்னு போட்டு ஏ வெக்டர் கிவன் டேட்டா வி கெட் அல்லது வி கேன் டேக் வி கெட் ஏ வெக்டர் என்ன 2i கேப் பிளஸ் 3j கேப் பிளஸ் 6k கேப். இந்த பாயிண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்கப்பா, அது ஏன்னு வச்சு இது மாதிரி வச்சுக்கோ. இதுல இருந்து நான் ஏ வெக்டர் எழுதுனேன். சொல்றது புரியுதா? பாயிண்ட்ல இருந்து. ஓகே. அடுத்தது பேரலல் இருந்து யூ வெக்டர் என்ன 2i கேப் பிளஸ் 3j கேப் பிளஸ் k கேப். இது எப்படி எழுதுனேன்? இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் ஸ்ட்ரெயிட் லைன் கீழ்பக்கம் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கணும், ஐஜேகே போட்டு எழுதி யூ வெக்டர்னு பேர் வச்சுக்கலாம்ப்பா. அதே மாதிரி அண்டுன்னு போட்டு இன்னொரு லைன் கொடுத்துருக்கான், அதை வி வெக்டர் எடுத்துக்கிறேன்ப்பா. நான் பார்த்து இந்த யூவி எல்லாம் பேர் வைக்கிறேன்ப்பா. 2i கேப் மைனஸ் 5j கேப் மைனஸ் 3k கேப். இப்போ இது எழுதுனீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் 1/2 மார்க்குப்பா. 1.5 மார்க் முடிச்சிட்டோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெக்டர் ஈக்குவேஷன். அது வெக்டர் ஈக்குவேஷனே போட்டுக்கோங்க. வெக்டர் ஈக்குவேஷன் அதுல பேராமெட்ரிக் எப்படி இருக்கு, நான் பேராமெட்ரிக் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியணும். இப்ப பேராமெட்ரிக் கொஸ்டின்ல கேட்கல இருந்தாலும் நான் எழுதி காமிக்கிறேன்ப்பா. பேராமெட்ரிக் ஃபார்முலா என்ன? 1.2 வெக்டர்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் எஸ்யூ வெக்டர் பிளஸ் டிவி வெக்டர். ஏசு டிவி அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஏசு டிவி வேர் எஸ்கமாடி ஆர் ஸ்கேலார்.
இதுல எடுத்து சப்ஸ்டிட் பண்ணினா போதும்பா. பேராமெட்ரிக் ஃபார்ம் கேட்டிருந்தாங்கன்னா கேட்கல, கொஸ்டின்ல கேட்கல, நான் எழுதி காமிக்கிறேன். ஓகேவா? இப்படி பிராக்கெட் போட்டு போட்டு உள்ளுக்கு எழுதி விட்டீங்கன்னா போதும்பா. அப்படியே எடுத்து இந்த வேல்யூ எடுத்து எழுதுனீங்கன்னா போதும். இதுதான் பேராமெட்ரிக் ஃபார்ம். 2i கேப் பிளஸ் 3j கேப் பிளஸ் 6k கேப். அதே மாதிரி s இன்ட்டு u வெக்டர் 2i கேப் பிளஸ் 3j கேப் பிளஸ் k கேப். அடுத்தது 2i கேப் மைனஸ் 5j கேப் மைனஸ் 3k கேப். அவ்வளோதான்ப்பா. இதான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். அடுத்தது நான் பேராமெட்ரிக் வேணும்னா என்ன பண்ணுறோன்னு, இதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்து லெஸ் பண்ணி இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி டாட் பண்ணுறோன்னு. அதுக்கு என்ன பண்ணலான்னா வெக்டர் கார்ட்டீசியன் ஃபார்ம் கண்டுபிடிச்சோம்னா ஈஸியாக நான் பேராமெட்ரிக் எழுதி விட்டுறலாம். வாங்க போடலாமா? அப்படின்னா நான் கார்ட்டீசியன் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு வரேன்ப்பா. நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் நஸ்ரீனு நாளைக்கு பார்க்கலாமா? நஸ்ரீன் சரி நாளைக்கு பார்ப்போம். வேணா அந்த ஃபார்முலா போட்டோ எடுத்து அனுப்புறேன். போட்டோ எடுத்து அனுப்புறேன். மனப்பாடம் பண்ணி வைங்க, டைம் ஆயிடுச்சு. சரிங்க சார். குரூப்ல போட்டுடுற ஃபார்முலா மட்டும் பாருங்க. தேங்க்யூ சார்.